அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்களில் ஒருவன். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி பேருக்கு மேலே சொல்கிற வார்த்தை திமுகவில் குடும்ப அரசியல் நடக்கிறது என்று. விவரம் தெரியாதவர்கள் பட்டியலிட்டுங்களா? மூப்பனார் அவர்களுடைய பையன் 38 வயசில் எம்பி. அவரும் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக போட்டியிட்டார், ஆனால் தோத்துட்டார். ராமதாஸ் அவர்களுடைய பையன் அன்புமணி அவர்கள் 35 வயசில் எம்பி. சசிகலா அக்கா பையன் டிடிவி தினகரன் 38 வயசில் எம்பி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய பையன் 39 வயசில் எம்பி. அதுபோல் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய பையன் 27 வயசில் எம்பி. அதே போல் தேமுதிகவில் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி எம்எல்ஏ இருக்கிறார், மைத்தினர் எம்பியாக இருக்கிறார், மகனும் அரசியலில் இருக்கிறார். கரெக்டுங்களா? இதெல்லாம் உண்மை தானே? அப்போ இவர்களெல்லாம் மைக்கை பிடிச்சி பேசும் பொழுது திமுகவில் குடும்ப அரசியல் என்று பேசுகிறார்கள். 42 வயதில் தான் பார்த்திங்கன்னா அண்ணன் உதயநிதி அவர்கள் அரசியலுக்கே வந்தார். அப்போ இவர் வந்தால் உடனே முட்டாள்கள் பேசுகிற வார்த்தை திமுகவில் குடும்ப அரசியல் நடக்கிறது என்று. அப்போ அந்த அரசியலுக்கு பேரெல்லாம்னா விவசாய அரசியலா? பட்டியலிட்டுங்களா? கர்நாடகாவில் தேவகவுடா உயிரோடு இருக்கும் பொழுதே குமாரசாமி முதலமைச்சர் ஆகிவிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் உயிரோடு இருக்கும் பொழுது அகிலேஷ் யாதவ் முதலமைச்சர் ஆகிவிட்டார். காஷ்மீரில் ஃபரூக் அப்துல்லா உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய மகன் உமர் அப்துல்லா முதலமைச்சர் ஆகிவிட்டார். கர்நாடகாவில் தேவகவுடா உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய பையன் குமாரசாமி முதலமைச்சர் ஆகிவிட்டார். கரெக்டுங்களா? இது மாதிரி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அதே கர்நாடகாவில் எஸ்ஆர் பொம்மையோடைய பையன் பசவராஜ் பொம்மை முதலமைச்சரானார். இந்த கருத்தை எதற்கெல்லாம் நான் சொல்கிறேன் என்றால், கலைஞர் இறந்த பின்பே தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சர், அவருடைய பதவி என்ன? மாவட்ட பிரதிநிதி, அதன் பின்பு பொதுக்குழு உறுப்பினர், அதன் பின்பு செயற்குழு உறுப்பினர், அதன் பின்பு இளைஞரணி செயலாளர், அதன் பின்பு துணை பொதுச் செயலாளர், அதன் பின்பு பொருளாளர், அதன் பின்பு செயல் தலைவர், அதன் பின்பு தலைவர். கலைஞர் இறந்த பின்பே தலைவர் ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது கட்சியில். அரசியலில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர், அதன் பிறகு சென்னை மாநகர மேயர், அதன் பின்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதன் பின்பு துணை முதலமைச்சர், அதன் பின்பு முதலமைச்சர். கலைஞர் இறந்த பின்பே முதலமைச்சர் ஆனார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டும் என்றால், தமிழகத்தில் அதிக வயதில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றது தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான். வயது 68. உண்மையிலே குடும்ப அரசியல் எங்கு நடக்கிறது என்று சொல்லட்டுமா? 1987 எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விடுகிறார். அவர் இறந்த பின்பு அதிமுகவை வளர்த்தவர்கள், அதிமுகவை ஆட்சிக்கு வரவழைக்க செய்தவர்கள், அதிமுகவின் மூத்த தலைவர்கள், இவர்களெல்லாம் இறந்த போது அவருடைய மனைவி ஜானகிக்கே முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அப்போ அந்த அரசியலுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் குடும்ப அரசியல். ஜானகி அம்மா கட்சியை வளர்த்தாங்களா? கிடையாது. கட்சிக்காக அவர் பாடுபட்டது எதுவுமே கிடையாது. அதான உண்மை. சரி, ரைட்டு. ஜானகி அம்மாள் இறந்து விடுகிறார். அதன் பின்பு எம்ஜிஆரின் அடுத்த வாரிசான ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆகிறார். வயசு என்ன? 43. அதே போல் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆகும் பொழுது அதிமுகவை வளர்த்தவர்கள், அதிமுகவை ஆட்சிக்கு வரவழைக்க செய்தவர்கள், அதிமுகவின் மூத்த தலைவர்கள், இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது 43 வயசில் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆகிவிட்டார். அந்த அரசியலுக்கு பேர் என்ன? குடும்ப அரசியல். சரி, ரைட்டு. ஜெயலலிதா அம்மையார் இறந்து விடுகிறார். இறந்த பின்பு ஜெயலலிதா அம்மையாருடன் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் அவருடன் குடும்பத்தில் இருந்த சசிகலா அம்மையாரின் அவருடைய கையில் ஆட்சி பொறுப்பு வருகிறது. அப்போ அந்த அரசியலுக்கு பேர் என்ன? குடும்ப அரசியல். அப்போ ஜெயலலிதா அம்மையாரின் குடும்பத்தில் இருந்தவர்களின் பின்னால்
அந்த அரசியல் வரும் பொழுது அதற்கு பெயர் குடும்ப அரசியல். அப்போ சசிகலா அம்மையார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஆட்சி பொறுப்பை கொடுக்கிறார். அப்படி பார்த்தால் 1987 2026 வரைக்கும் அதிமுகவில் குடும்ப அரசியல் நடக்கிறது என்றது குறிப்பிடத்தக்கது. எப்படி குறிப்பிடத்தக்கது? இன்னும் சொல்லட்டுங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறக்கும் பொழுது தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருந்தார். மிசா சட்டத்தில் கல்யாணமாகி 3 மாதத்தில் நாட்டுக்காக போராடியதன் காரணமாக கல்யாணமாகி 3 மாதத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார். அதே போல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பிறக்கும் பொழுது கலைஞர் அவர்கள் சிறையில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், ஜானகி அம்மாள் சிறைக்கு சென்றாரா? இல்லை. ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு சென்றாரா மக்களுக்காக போராட்டம் செய்து? இல்லை. சசிகலா அம்மையார் சிறைக்கு சென்றாரா மக்களுக்கு போராட்டம் செய்து? இந்த கருத்தை எல்லாம் நான் எதற்கு கூறுகிறேன் என்றால், திமுகவில் குடும்ப அரசியல் நடக்கிறது என்று சொல்பவர்கள் முட்டாள்கள், விவரம் தெரியாத முட்டாள்கள். பிடித்திருந்தால் பிறருக்கு பகிருங்கள். என்றும் உங்களில் ஒருவன், சத்திவேல் மாரியப்பன். நன்றி.